வாயால் நாராயண என்று சொன்னால் அது நாராயண வசனம்தான். ஸ்மரணம் இல்லை. ஸ்மரணம் என்றால் மனசால் நினைப்பது, நன்றாக நினைப்பது. வெறுமே வாயால் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. மனப்பூர்வமாக நினைத்து சொல்லணும். ஆனால் நடைமுறையில் என்ன ஆகிறதென்றால், ஒரு ஸ்தோத்திரம், மந்திரம் எதுவானாலும் சரி, அடிக்கடி ஒரு ரொட்டீனாக சொல்கிற போது வார்த்தையை மாத்திரம் சொல்வதாகத்தான் ஆகிவிடுகிறது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதை மனஸ் நினைக்காமல், மனஸ் அது பாட்டுக்கு எதையோ யோசிப்பதாகவும் வாய் மட்டும் மொனமொன பண்ணுவதாகவும் ஆகிவிடுகிறது. அப்படி இங்கேயும் நாராயணனை ஸ்மரிக்காமல் பேரை மாத்திரம் சொன்னால் மகா தோஷமாகிவிடும். மனுஷியாளுக்கு மனுஷியால் மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணுவதே குற்றமென்றால், பகவானுக்கானதை அப்படி பண்ணுவது மகா பெரிய குற்றந்தானே. சதா காலமும் சர்வ ஜாக்கிரதையாக இருந்தால் ஒழிய ஒரு சந்நியாசிக்கு பல பேர் தினந்தினமும் நமஸ்காரம் பண்ணுகிற போது அவன் நாராயண சொல்வது ஒரு ரொட்டீனாகி விடுவதில் அவன் இப்படிப்பட்ட அபராதத்துக்கு ஆளாகிவிடக்கூடும். அதனால்தான் இந்த விதியை ஈசி என்று சொல்லாமல் ஈசி மாதிரி இருக்கிற என்று சொன்னேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இது மகா பெரியவா அருள்வாக்கு.